ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். ஒருத்தரை அற்பம் பண்ணாதுங்க. ஒவ்வொருடைய பிறப்பிலும் தனி சிறப்புண்டு. பிறப்பில் சிறப்புண்டு. அவர் ஒவ்வொருவரை குறித்தும் திட்டம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். யாரை அற்பம் பண்ணாதுங்க. ஆமென். 1800 நைஜீரியாவில் அடிமைகளை சந்தையில் விற்கிறார்கள். நிறைய பேர் விற்கப்பட்டார்கள். ஒரு சிறுவன் மாத்திரம் அழகு இல்லாமல் மிக அலங்கோலமாய் தனித்து விடப்பட்டுக்கிறான். யாரும் வாங்குறது முன் வரல. கடைசியாக ஒருத்தர் அற்பமாக ஒரு புகையிலை கட்டை கொடுத்து அவனை விலைக்கு வாங்கினார். இந்த அடிமைகள் எல்லாம் அமெரிக்கா கொண்டு போக கப்பல் ஏற்றப்பட்டார்கள். கடைசியாய் அது பிரிட்டிஷ் கப்பல் அதை பிடித்தார்கள். பிரிட்டிஷ் கொண்டு போனாங்க. இந்த சிறுவன் மாத்திரம் அந்த மிஷினரிகளின் சார்பாக விடப்பட்டான். யோசிச்சு பாருங்க, நடந்த சம்பவத்தை பாருங்க. அவர் அப்படி வளர்ந்து வருகிறான். அன்னைக்கு பிரிட்டிஷில் ஒரு பெரிய கோலாகலமான விழா நடக்கிறது. விலையேறப்பட்ட பிஷப்ஸ் வந்திருக்கிறாங்க, அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்கிறார். அவர் நடுவில் ஒரு நைஜீரியா பிஷப் ஆர்டைன் பண்ணப்பட்டார். ஆமென். அவர் வேற யாரும் இல்லை, சரித்திரத்தில் இடம்பெற்ற சாமுவேல் குரோதர் என்கிற பிஷப் நைஜீரியாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டு நைஜீரியாவில் அவர் சத்தியத்தை வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் அவர் மூலமாக அநேக ஊழியம் செய்கிறதுக்கும் காரணமாய் ஆயிற்று. ஒரு நபரை அற்பம் பண்ணக்கூடாது. சாதாரண ஒரு புகையில கட்டைக்கு தான் அவனை ஒருத்தர் வாங்கலைன்னு சொல்லி ஒரு புகையில கட்டைக்காக விலைக்கு வாங்கின சாமுவேல் குரோதர் பெரிய ஒரு பிஷப்பாக மாறிட்டார். நைஜீரியாவிலே ஆசீர்வாதமாக மாறினார். கர்த்தர் நல்லவர். யாரும் அற்பமாக பண்ணாருங்க. எல்லாரும் நேசிங்க. எல்லாருக்குள்ள சில தாளந்துகளை கர்த்தர் வச்சிருப்பார், சில கிருபைகளை வைத்திருப்பார். ஒரு மனுஷன் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த மனுஷனையும் அற்பமாக எண்ணாதுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் படிச்சுட்டேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அழகு இருக்குது, அப்படி யாரையும் அற்பமாக எண்ணிறாங்க. இல்லை, காக்கைக்கு தன்குஞ்சி பொன்குஞ்சி. ஆண்டவர் சிருஷ்டிப்பில் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளே. ஆமென். நேசிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. குப்பை பிறக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அனாதைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆஃப்னேஜுக்கு நான் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஆஃப்னேஜ் இருக்குது. சிலர் எங்கள் சபையிலேருந்து ஆகாரம் கொடுப்போம், சிலரை தெரிஞ்சவங்களை அறிமுகப்படுத்துவேன். நான் போனால் எனக்கு கண்ணீர் வரும். பிள்ளைகள் பாவம் போல் கை தட்டுவாங்க, பையன் போல் பாட்டு பாடுவாங்க. 40-45 பிள்ளைகள் இருக்காங்க. ஆர்ஃபன், செமி ஆர்ஃபன். சிலருக்கு அப்பா அம்மா இருக்காது, சிலருக்கு அப்பா இருக்காது, சிலருக்கு அம்மா இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ளே நான் பார்க்குற சிலரை டீச்சராக பார்ப்பேன், சிலரை டாக்டராக பார்ப்பேன், சிலர் இன்ஜினியராக பார்ப்பேன். வருகை தாமதிச்சா இவங்களெல்லாம் ஆண்டவர் பெரிய ஆளாக மாற்ற மாட்டாரா? அப்படி தான் பார்க்குறேன். கட்டாயம் மாற்றுவார். ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு தலைவருக்கு ஓட்டுநராக இருந்த ஒரு சகோதரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது சொல்லும்போது சொன்னார், எனக்குள்ள வசனம் இருக்குது பாஸ்டர், எனக்கு இதெல்லாம் தெரியும். காரணம் என்ன தெரியுமா? நானும் சிஎம்எஸ் என்கிற அதில் படித்தேன் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அது குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யாரையும் அற்பமாக எண்ணாதுங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். ஒவ்வொருக்குள்ளும் தனி சிறப்பை வைத்திருக்கிறார். காலங்கள் வரும்போது ஆட வைத்தவனை அரசனாய் மாற்றி அழகு பார்த்த கர்த்தர் உங்களையும் அப்படி செய்வார், சார்ந்தவர்களையும் செய்வார். மற்றவங்களை அற்பமாக எண்ணுகிறத விட்டுட்டு உருவாக்குறவங்களாம் மாறுங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்படிப்பட்ட நல்ல சுவாபத்தை எங்களுக்கு தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட கிருபை தாங்கட்டும். Have a nice day.